கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் வாக்கு, அற்புதமான அருள் வாக்கு, அற்புதமான சத்திய வாக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறாரு. பிரமாதமாக சொல்கிறாரு. இன்றைக்கி என்னை மீறி எதுவும் நடக்காது, என் அருள் இருக்க உனக்கு பயம் எதற்கு. பிரமாதமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான சத்திய வாக்கு, அருள் வாக்கை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். யாரெல்லாம் இந்த விஷயத்தை பாபாட்ட கேட்டிங்கன்னு தெரியாது, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கின்ற வகையில் பதில் சொல்லி இருக்கிறார் சாய்நாதர். என்னை மீறி எதுவும் நடக்காது, என் அருள் இருக்க உனக்கு பயம் எதற்கு என்றிருக்காரு. சாய்நாதரின் அருள் நம்மை காத்து நிற்கும். யாருக்குமே கவலை வேண்டாம், யாருக்கும் பயமும் வேண்டாம். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையைச் சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு. சகோதரிக்கு வயிற்றில் ஒரு வலி வருது, மருத்துவர்களை அணுகுகிறார்கள். மருத்துவர்கள் டெஸ்ட் எடுத்தால் தான் எதையும் சொல்ல முடியுங்கிறாங்க. அவங்க அந்த கொடிய நோய் கிருமி டெஸ்ட்டையும் சேர்த்து எடுக்கிறாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சேலத்தை சேர்ந்த சகோதரி பிரமீனா அவர்களுக்கு. சகோதரிக்கும் வயிற்றில் வலி. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வயிற்றில் வலி சம்மந்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதனால் வருதுங்கிறது புரியாத புதிராகவே இருக்குது சில பேருக்கெல்லாம். அதற்கெல்லாம் இன்று விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கும் அப்படி ஒரு வலி வந்தது. மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன ஆசீர்வாதம் செய்தார், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம், வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரருக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தார். தலையில் இடியை போட்டு இறக்கினார்கள் மருத்துவர்களும் மருத்துவமும். ஆனால் சாய்நாதர் அற்புதமாக கரம் பிடித்து சகோதரி அழைத்து சென்று எப்படி வழிகாட்டுகிறார் பாருங்கள். துனி பூஜையின் மகிமையை நமக்கு சொல்வதற்காகவே இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர். ஒரு துனி பூஜை என்ன ஆசீர்வாதம் கொடுக்கும் இல்லையா, அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். இந்த சகோதரருக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். என்ன ஆசீர்வாதம் செய்தார், என்ன நடந்தது, அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, என்னை மீறி எதுவும் நடக்காது, என் அருள் இருக்க உனக்கு பயம் எதற்கு. பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜ் அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க, பிரமாதமான இந்த 3 அற்புதங்களை தரிசனம் செய்வோம். நம்முடைய பயம் நம்மை விட்டு விலகுவதற்காக சாய்நாதர் அருளி இருக்கும் 3 அற்புதங்கள். முதல் அற்புதம், மதுரையைச் சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். பாபாட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டாங்க சகோதரி. கோபுரம் டிவியின் அற்புதமான ரசிகர். சகோதரிக்கு 1 மாத காலமாக வயிற்றில் ஒரு தீவிரமான வலி இருந்துட்டு வருது. மருத்துவர்களை பார்ப்பார்கள், மருத்துவம் செய்வார்கள், குணமாகும், மீண்டும் வந்துவிடும். இப்படி இந்த மாதிரி வயிற்று வலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறை நேராக பாபா ஆலயத்திற்கு போய் பாபாட்ட வணங்கிட்டு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் பாபா, நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு இது பரிபூர்ணமாக குணமாகணும், உங்களோட ஆசீர்வாதம் வேணும் சொல்லிவிட்டு சகோதரி நேராக மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே மருத்துவர் இருக்கார். மருத்துவரை சந்திக்கிறார்கள். மருத்துவர் எல்லா டீட்டெயில் கேட்குறாரு. இது எத்தனை வருஷமாக இருக்குமா அது சொல்லுங்கள். 1 மாதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது எப்போந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சகோதரி சொல்கிறாங்க, 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குமா எனக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடலாம். சகோதரியும் ஓகே பண்ணிடலாம் டாக்டர் அப்படின்ட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே எல்லா டெஸ்ட்டும் இருக்குது. ஒரு டெஸ்ட் எடுக்கும்போதும் அந்த டெக்னீஷியன்ட்ட சகோதரி கேட்பாங்க, சார் இது எதற்காக எடுக்கிறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டாக சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது சகோதரி கேட்குறாங்க, இந்த டெஸ்ட் எதற்காக. அந்த டெக்னீஷியன் சொன்ன பதிலில் சகோதரி மிரண்டுட்டாங்க. இது இந்த கொடிய நோய் கிருமி இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டுன்னாங்க. சகோதரிக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. என்னடா அது டாக்டர் இதை போய் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, நமக்கு சின்ன வயசு, இப்போ தான் 2 குட்டி பாப்பா வச்சுருக்கோம், ஒருவேளை
இது நம்மளை தாக்கியிருந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன, நம்ம எத்தனை நாள் இருப்போம்? அங்கிருந்தே சாய்நாதரை நினைக்கிறார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் ஒரு நார்மல் ஒரு ப்ரொசீஜர் தான், இதெல்லாம் ஒரு வாரம் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. ரிசல்ட் வந்தோடனே அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீ கிளம்பி வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு நேராக பாபா ஆலயத்துக்கு தான் போனாங்க. பாபா இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போனேன், மருத்துவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் இன்றிலிருந்து 48 நாட்களுக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுவேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அந்த டெஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு வரணும். இது சாதாரண வழி தான், நீ கவலைப்படாதேன்னு டாக்டர் சொல்லணும். அதை நீங்கள் சொல்ல வைப்பீர்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு வார காலம் தொடர்ந்து 48 நாள் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 வீக் அற்புதமாக ஸ்தவன மஞ்சரி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பித்தாங்க. எல்லாம் அழகாக போயிட்டுருக்கு. ஒரு வாரம் முடிந்தது. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, அம்மா உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சகோதரியின் கண்களில் கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது சகோதரிக்கு. பாபா இருக்கார், காப்பாற்றுவாருங்கிற ஒரே நம்பிக்கை தான் சகோதரிகிட்ட இருக்குது. மற்றபடி ரிசல்ட் என்ன வரப்போகுதுங்கிறது சகோதரிக்கு தெரியாது. நேராக சாய்நாதர்கிட்ட போனாங்க. அப்பா ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என் கூட வரணும், நாளைக்கு காலையில் நான் நேராக உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், அங்கே கும்பிட்டுட்டு உங்களை கூட்டிக்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் போவேன், நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னாங்க. காலையில் தூங்கி எழுந்த உடனே வலி, சரியான வலி வயிற்றில். சகோதரி வந்து நேராக அப்பாட்ட வந்தாங்க. நான் இப்போ உங்கள் கோயிலுக்கு கூட நல்லா வர முடியாது, நான் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறேன், நீங்கள் என் கூட வரணும், வழியில் நான் உங்களை தரிசனம் பண்ணணும்னாங்க. வண்டியில் ஏறி உட்காந்தாங்க, போகிறாங்க. வழியில் எங்கும் பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை. சகோதரி வருத்தத்துடனே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கண்ணுக்கு முன்னாடி குடும்பம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா சகோதரி என்ன நினச்சிட்டாங்க, அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கம் நமக்கு இருக்குமோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு சகோதரிக்கு. அப்படியே போயிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முந்தின லெஃப்ட்டில் அற்புதமாக அந்த பாபாவின் வண்டி சகோதரியை கிராஸ் பண்ணுது. ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு பாடிக்கிட்டு சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்பா நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு ஒன்றுமே இருக்காது, நான் தைரியமாக போகிறேன்னு சொல்லிவிட்டு நேராக போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மருத்துவர் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சகோதரி உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற ஒரு நேரமும் எனக்கு அப்படி ஒரு டென்ஷன். நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பிஞ்சு குழந்தைகள் 2 பேரும் என் கண்களில் வந்து போகிறாங்க. என் கணவர் வந்து போகிறாரு. எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் எனக்கு. அப்பா நீங்கள் கூட வாங்க, நீங்கள் தான் உள்ளே இருக்கணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக நர்ஸு வந்து என்னுடைய ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அடுத்து நான் தான் டாக்டர்கிட்ட போனோம். நான் நர்ஸுக்கிட்ட கேட்டேன், ஏன் ரிப்போர்ட்டான்னு கேட்டேன். ஆமாம் உங்கள் ரிப்போர்ட் தான், நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு. அம்மா நான் கொடுக்கக்கூடாதுமா, நீங்கள் படிக்கக்கூடாது. நான் படிக்கிறதுக்காக கேட்கல, நான் எப்பவுமே என்னுடைய பேக்கெட்டில் பாபா ஒரு படம் வச்சுருப்பேன், அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்றேன். அந்த நர்ஸு சொன்னாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு தெரியலையே, நான் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு ஒரு நிம்மதி இருந்தாலும் நர்ஸு ஏதோ சமாதானப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க சகோதரி. இப்போ இவங்க டர்ன் வந்தது, அம்மா டாக்டர் கூப்பிட்றாங்க உள்ளே போங்கன்னாங்க. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போகும்போதே டாக்டர் இந்த கண்டேன் சீதையேன்னு ஆஞ்சநேயர் சொல்கிற மாதிரி, அம்மா சிவரஞ்சனி உனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அங்கேருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த அற்புதம் நிகழும் நான் கோபுரம் டிவிக்கு சொல்லுவேன், அப்பாட்ட சொல்லியிருந்தேன். நான் மனதிற்குள் சொல்லி கொண்டே இருந்தேன், நான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டாக டாக்டர்கிட்டேருந்து வெளியில் வந்தேன். வெளியில் வந்தவுடன் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனைகள் செய்யும்போது எந்த டெஸ்ட் எடுத்தானே, எந்த கர்மா நம்மை போட்டு வாட்டி வதக்கினால் என்ன, அதிலிருந்துலாம் நம்மை காப்பாற்றி நமக்கு அருள்மழை பொழிவார் சாய்நாதர். அதைத்தான் இன்றைக்கி புரிய வச்சிருக்கார் சாய்நாதர். அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர். நமக்கு என்ன வேணும்னு தெரியும், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதற்கு தான் சாய்நாதர் இன்றைக்கி டைட்டில் பிரமாதமாக சொன்னார் இல்லையா? அற்புதமான டைட்டில், என் அருள் இருக்க உனக்கு பயம் எதற்கு, அருமையாக சொன்னார் இல்லைங்களா? அதனால் கவலையப்படாதீங்க, எதற்கும் கலங்காதீர்கள், சாய்நாதர் சொல்லிகிட்டே இருக்கார்.
அற்புதமான ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அடுத்த அற்புதம் பாருங்கள், சேலத்தை சேர்ந்த சகோதரி பிரவீனா அவர்களுக்கு. சகோதரிக்கு இதே மாதிரி வயிற்று வலி தான். என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். யாருமே கலங்காதீர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்ம அப்பா சாயப்பா இருக்கிறார். அதற்காகத்தான் இதுபோல் அற்புதங்களை நமக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். நான் இருக்கிறேன், உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறாரு. சகோதரி பாருங்கள் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். சகோதரிக்கு கோபுரம் டிவியின் அறிமுகம் பெருசாக கிடையாது. சகோதரிக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஷ்ட நிவர்த்தி மந்திரம். அது சகோதரிக்கு பாப்பாப்பாய் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கேன்னா, மற்றபடி எனக்கு கோபுரம் டிவியை பற்றி தெரியாது. சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க. சகோதரிக்கு இந்த வயிற்று வலி ஆரம்பிக்குது, மருத்துவர்கிட்ட போகிறாங்க, வைத்தியம் நடக்குது, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க, மீண்டும் வயிற்று வலி வருது, இதே பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. சகோதரிக்கு அப்போ பாப்பாப்பாய் வந்த எபிசோடு அற்புதங்கள் நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. சகோதரி என்ன இந்த ப்ளூ கலர் எபிசோடு வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு பார்ப்போமே, யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பார்க்குறாங்க. அன்றைக்கி சகோதரி பார்த்த எபிசோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மகிமைகள், அந்த எபிசோடு பார்க்குறாங்க சகோதரி. இந்த மந்திரம் இவ்வளோ மகிமை வாய்ந்த மந்திரமா, இது ஏன் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு, எதுக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் இந்த சகோதரியே செய்கிறாங்களா, இல்லை யூடியூப்பில் பாப்பாப்பாய் வந்ததுனால தானான்னு இல்லை, சாய்நாதர் வழி நடத்துகிறார். ஏன்னா நீ அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய நேரம் வருது, நீ சொல்லு, உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு பாபா பிரமாதமாக உணர்த்துகிறார். சகோதரி அந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர்கிட்ட போகணும். சகோதரிக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கும்போது சகோதரிக்கு ஒரு சிறிய பயம் வருது. நம்ம அல்சர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ உள்ளே போய் டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்தால் என்ன ஆகும், என்ன நடக்கும்னு தெரியல. நேற்று ஏதோ மந்திரம் பார்த்தோமே, அந்த மந்திரத்தை சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா டாக்டர் கூப்பிட்டாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே டாக்டரோட முகம் மாறியது. அப்படியே டாக்டர் சொன்னாங்க, அம்மா யூட்ரஸில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்குமா, உள்ளே ஒரு கட்டி இருக்குது. இந்த வார்த்தை சொன்ன உடனே சகோதரிக்கு குப்புன்னு வேத்துருச்சு. என்னம்மா பயந்துட்டிங்களா, ஏன் மூஞ்சியெல்லாம் வெளியிட்டு போச்சு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, சாதாரண கட்டி தான், அது ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் இருக்குங்கிறது தான் உங்களுக்கு சொன்னே தவிர அந்த கட்டியால் உங்களுக்கு பயம் வரும் பாதிப்பு வரும்னு தான் சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை, ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நம்ம மருந்திலே கரைச்சிடலாம், நம்ம அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு நிம்மதி பெருமூச்சு. அங்கிருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறார்கள். பாபா இந்த மந்திரங்கள் சகோதரி சொல்லணுங்கிறத முடிவு பண்ணிட்டார். உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும், இந்த மந்திரத்தை சொல்லு, மருத்துவர்கள் உனக்கு மருந்துகளை கொடுத்து அதை குணப்படுத்துவார்கள். பிரமாதமாக பாபா ஆசீர்வாதம் பண்ணுறார் சகோதரிக்கு. அற்புதமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. எதை கண்டும் அஞ்சாதீர்கள், நம்ம அப்பா சாயப்பா இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாதரின் மந்திரங்களை சொல்லுங்கள், அவருடைய துனி பூஜையை செய்யுங்கள், அவருடைய விளக்கு பூஜைகளை செய்யுங்கள் இல்லையா. சாய்நாத ஸ்தோன மந்திரி மறக்கவே மறக்காதீங்க. சச்சரிதத்தை மறக்கவே மறக்காதீர்கள். சச்சரிதம்லாம் நம்மள்கிட்ட பேசும், நம்முடைய கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் கொடுக்கும் சச்சரிதம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் யாரையோ போய் கேட்காதீங்க. குறி சொல்கிறாருன்னு ஒருத்தர் போய் கேட்டால் அவர் இந்த மாதிரி சொன்னார், அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்மக்கிட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்கார். சச்சரிதம் மூலம் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதில் பதில் கிடைக்கும் நமக்கு சச்சரிதமில். சச்சரிதம் ஒரு மாபெரும் பொக்கிஷம், ஸ்தவனமஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம். இதெல்லாம் நம்ம கூட இருந்ததுன்னா நமக்கு எந்த பயமே வேண்டியதில்லை. இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் மூன்றாவதாக வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு பக்தருக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். துனி பூஜையின் மகிமையை நமக்கு எடுத்து சொல்வதற்காகவே இந்த அற்புதம். அதுவும் நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற துனி பூஜையின் மகிமை தான் அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த துனி பூஜையில் ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் இருக்குது. பிரம்ம கமல மலர் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் சாய்நாதர். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், அதையும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் உங்களை ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்.
ஆனால் இன்றைய எபிசோடை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரம்மகமல ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். யாரெல்லாம் உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தரிசனம் பண்ணட்டும், எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் இல்லையா? இன்றைக்கி அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். தீபரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாயேதோ சர்வகணபடாந்தேஹே மமோ பாக்த சமஸ்த துரித ஜெயத்வாராः ஸ்ரீ பரமேஸ்வராக்னேஜாः பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மத்தியபூர்வோதேஹே வங்குண சகல விடேதனாः விசிஷ்டாதாமஸ்யாமிர்தமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் க்ஷேம தைரிய வித்யோதி ஆயுளாரோக்கிய சுட்யானாம் அபிவர்த்தீர்த்தம் ரோக திடகாத்திரகாஷதீர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாட்டிகாணித்திருத்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில்துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் ஞான சாயிநாத குருவே நமோ நமः பாதாரபந்ததோ சதானா மத்திய கரிஷ்யமः சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம்ம தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் காம் சாயிநாதாய நமஹ. ஓம் லக்ஷ்மீநாராஜனாய நமஹ. ஓம் கிருஷ்ணராம சிவ மாருத்யாதிரூபாய நமக. ஓம் சேச சாயினே நமக. ஓம் கோதாவரி தட சிரடிவாதினே நமக. ஓம் பக்தஹிருதாலதாய நமக. ஓம் சர்வஹிருத்வாதினே நமக. பூதாவாசாத நமக. ஓம் பூத பவிஷ்யத்வர்ஜிதாத நமக. ஓம் காலாதீதாத நமக. ஓம் காலாத நமக. ஓம் காலகாலாத நமக. ஓம் காலதர்ப்பதமனாத நமக. ஓம் மிருத்யுஞ்சயாத நமக. ஓம் அமர்தியாத நமக. ஓம் மர்தியா பயப்பிரதாத நமக. ஓம் ஜீவாதாராத நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவன சமர்த்தாத நமக. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமக. அன்ன வஸ்திரதாத நமக. ஓம் ஆரோக்கிய க்ஷேமதாத நமக. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமக. ஓம் ருத்தி சித்திதாத நமக. ஓம் புத்திரமித்திர கலத்திர பந்துதாத நமக. ஓம் யோகே சமஹாத நமக. ஓம் ஆபத் பாந்தவாத நமக. ஓம் மார்க வந்தவே நமக. ஓம் புக்தி முக்தி ஸ்வர்காபோர்கதாத நமக. ஓம் பிரியாத நமக. ஓம் பிரீதிவர்தனாத நமக. ஓம் அந்தர்யாமினே நமக. ஓம் சச்சிதாத்மே நமக. ஓம் அனந்தாத நமக. ஓம் ஆனந்தாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் பரபிரம்மணே நமக. ஓம் பரமாத்மே நமக. ஓம் பரமசுகதாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் ஞான ஸ்வரூபிணே நமக. ஓம் ஜெகத்பத்ரே நமக. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாத நமக. பக்தபயப்பிரதாத நமக. பக்தபராதிநாத நமக. ஓம் பக்தானுக்கிரக காதராத நமக. ஓம் சரணாகத வஸ்திராத நமக. பக்தி சக்தி பிரதாத நமக. ஞான வைராக்கியதாத நமக. ஓம் பிரேமப்பிரதாத நமக. சம்சய ஹிருதய துர்பல்ய பாப கர்ம வாசனா க்ஷேகராத நமக. கிருதிஹிருந்தி பேதகாத நமக. கர்மத்வந்திரே நமக. சுத்தா நமக. சாயிநாத குருவே நமோ நமः. அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாஜ மகாதேவாய தே நமோ நமः. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகபிவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் தனம் தானியம் வசம் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாது ஞானசாயிநாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாத பல சித்திரஸ்து. ராஜாய பிரதேகதாகினேஹ மம பஜம்பைஹ ஸ்ரவணாது குருமஹே சமேகாமான் காமகாமாஜமக்யம் காமேஸ்வரூகை ஸ்ரவணோ ததாது குபேராஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாத நமः. சிரடிவாசாஜ வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த ஸ்வரூப சாயிநாத குருவே நமோ நமः. ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஞானசாய் மகாராஜ் கி ஜெய். ஞானசாய் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஓம் ராஜாதிராஜாய பிரதேகதாகினேஹ நமோ வஜம்பைஹ ஸ்ரவணாய குருமஹே சமேகாமான் காமகாமாஜமக்யம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோ ததாது வேராஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாத நமः. ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இந்த புஷ்பம் அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா இப்போ ஒரு மலர் தள்ளினார். பிரம்மக்கமலம்னு இந்த புஷ்பத்தோட பேர். நீங்கள் பாபாவோட அதே மாதிரி இந்த வஸ்திரத்தோட கலராகவே இருக்குது. இந்த புஷ்பத்தில் தான் பிரம்மா அமர்ந்து அனைத்து உயிர்களையும் படைத்தார் அப்படிங்கிற ஒரு புராணம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு நம்ம சாய் பக்தர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மக்கமலத்தை ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம், அற்புதமான ஆசீர்வாதம் இல்லையா? நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். நமக்கெல்லாம் துணி பூஜையின் மகிமையை எடுத்து சொல்வதற்காகவே இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு பக்தருக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான் அவர் வாழ்வில் என்ன நடந்தது, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அது எல்லாத்தையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். 2012-13 ஆண்டுகள் தான் பாபாவின் அறிமுகம் அவருக்கு. 2014 ஆண்டு தாயாரை கூட்டிக்கிட்டு சென்னையில் உள்ள ஒரு பாபாவின் ஆலயத்திற்கு போகிறார். அங்கே பாபாவின் தரிசனமெல்லாம் முடிஞ்சது. அங்கே ஒரு பின்னாடி ஒரு சின்ன பாபாவின் சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் ஒரு பெரியவர் இருந்தார். இவங்க 2 பேரையும் கூப்பிட்டார். வாங்க இங்கே வாங்க அப்படின்னாரு. அங்கே போன உடனே அங்கே அவர் கையில் ஒரு ரெட் கலர் ரோஸ் இருந்தது. அந்த ரெட் கலர் ரோஸை அம்மாவின் கைகளில் கொடுக்குறார். அப்புறம் அந்த ஆலயத்திலேருந்து வெளில வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு இடி போல செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. வெளியூரில் வசிக்கக்கூடிய சகோதரரின் தந்தை விபத்தில் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைத்தது. சகோதரருக்கு மிகப்பெரிய வருத்தம். நேற்று பாபா ஆலயத்தில் அம்மாவுக்கு பூ கிடச்சிது, ரெட் கலர் ரோஸ் கிடச்சிது, இன்றைக்கி அப்பா காலமாயிட்டார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயம் சகோதரரின் மனதில் ஆணியாக பதிந்து விட்டது. ஒரு தீராத வடுவாக, மாறாத வடுவாக, மறக்க முடியாத வடுவாக பதிந்து விட்டது. ஆனால் இந்த நிகழ்வுக்கும் பாபாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் அதை பாபா தெளிவாக அதை விளக்குகிறார் நமக்கு. பாபா அந்த மாதிரி ராங் சென்டிமெண்ட் காட்ட மாட்டார். நம்ம அடிக்கடி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா சகோதரிகளுக்கும் சொல்லுவேன். அதை நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். சரி, தொடர்ந்து பயணிப்போம். சகோதரர் அதன் பிறகு வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாரு. அவருக்கு திருமணமாகிறது. மனைவி பாபாவின் தீவிரமான பக்தர். பாபாவுக்கு கும்பிடாமல் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் போய் வசிக்கிறார்கள். வெளிநாட்டில் அந்த பேக் சைடு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது நம்மளே தான் பண்ணணுமா. அது ஒரு ஹாபி மாதிரி கூட பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. சகோதரரும் பண்ணுறாரு. முதுகு வலி வருது அவருக்கு. அவர் நினச்சிட்ருக்காரு இந்த பின்னாடி உள்ளது குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணால் அதனால தான் முதுகு வலி வருது. நேர மருத்துவரை போனார். மருத்துவர்கிட்ட எல்லாம் சொன்னார். மருத்துவரும் சொன்னார், ஆமாங்க, நீங்கள் திடீர்னு வேலை செஞ்சால் அப்படி தான் வந்துடும், நான் பெயின் கில்லர் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாரு. பெயின் கில்லர் கொடுத்தாரு. தம்பியும் சாப்பிட்டாரு. ஆனால் எந்த குணமும் ஆகவில்லை. தொடர்ந்து வலி சிவியராக இருக்கு. இப்போ மீண்டும் டாக்டர்கிட்ட போகிறாரு. நான் கொடுத்த பெயின் கில்லருக்கே அது ஒர்க் பண்ணலன்னா நம்ம சில டெஸ்டெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னாரு. தாராளமாக எடுக்கலாம் சார்னாரு. ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம், ஒரு எக்ஸ்ரே எடுப்போம்னாங்க. எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் 2 எடுத்தாச்சு. மருத்துவர்கிட்ட ரிசல்ட் வருது. அந்த சிடி ஸ்கேனை பார்த்த மருத்துவரின் முகம் மாறுகிறது. தம்பி பார்த்துட்டே இருக்கார், என்னடா அது முகம் அப்படியே மாறுதே அப்படிங்கும்போது அந்த மருத்துவர் சொன்னார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. உங்கள் ஸ்பைனில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னோடனே இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா அது இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, அது என்ன கட்டிங்கிறத பயாப்சியெல்லாம் பண்ணால் தான் தெரியும். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும், அதையும் இப்போ எடுத்துடலாம் அப்படின்னாரு. உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் அதையும் எடுத்தாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிசல்ட் வந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் டாக்டர். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் கிளியராக இருக்குது. நிச்சயமாக இந்த கட்டி அந்த கொடிய நோய் கிருமி கட்டி மாதிரி தான் இருக்குது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பயாப்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி அது இதில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாரு. சகோதரருக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. சரின்னு பயாப்சிக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க. 1 மாதம் கழித்து ஒரு டேட் கொடுத்தாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு குடும்பத்தார்கிட்ட சொன்னால் மொத்த குடும்பமும் கதறுகிறது. ஏன்னா இது சாதாரண விஷயமாங்க அது இல்லையா. முதுகில் தண்டுவடத்தில் ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி கொடிய நோய் கிருமியின் கட்டியாக இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள்னு சொன்னால்
அது எப்படி இருக்கும்ல, மனைவியிலேருந்து அத்தனை பேரும் கதறுகிறார்கள் எல்லாருமே. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட இந்தியா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளம்பி வர்றார். இந்தியா கிளம்பி வந்து இங்கே வீட்டிலேருந்து தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாரும் அதான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கேயும் பயாப்சி எடுக்கிறதுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. அப்போது அவர் சகோதரர் முடிவு பண்ணுறாரு, நம்ம பேசாமல் வெளிநாடே போயிடலாம், அங்கேயே போய் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அன்றைக்கி கிளம்பலான்னு உட்காந்துருக்கும்போது வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுகிறார்கள். சகோதரர் மட்டும்தான் வீட்டில் இருக்கார். நேராக கிளம்பி போனால் ஒரு பெரியவர் காவி உடை வச்சு பாபா மாதிரி தலையில் துணி கட்டிக்கிட்டு கையில் வேலோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபோட்டோ நமக்கு அனுப்பிச்சிருக்காரு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இவரை பார்த்த உடனே நீ ஏதோ ஒரு பயத்தில் இருக்க, அதை பற்றியில் எந்த பயம் படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னைய, எனக்கு 5 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். சகோதரருக்கு புல்லரிச்சு போச்சு. நான் பயத்தில் இருக்கேன்றது அவருக்கு எப்படி தெரியும்? வந்தது முருகனா, கையில் வேல் வச்சுருந்தார் இல்லையா, அதனால் முருகனா, இல்லை தலையில் துணி கட்டி காவி உடை போட்டிருந்தாரே அதனால் பாபாவா? ஒரு பெரிய கன்ஃபியூஷன். யாராக இருந்தாலும் நமக்கு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. ஓகே அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னாரு. சரிடா நீ ஜாக்கிரதையாக போ, அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணிட்டுருந்தாங்க. அம்மா இங்கே போய் ஜோசியரை பார்க்குறாங்க. ஜோதிடரை சந்திக்கிறார்கள். ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அம்மா உங்கள் பையனுக்கு கேதுவால் தான் இந்த பிரச்சனை. அவர் இந்த நேரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபா. பாபாவை வணங்க வேண்டும், அவர் துனி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ சகோதரர் அங்கே யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யூடியூப்பில் அவங்களுக்கு பாப்பப்பாய் வந்தது நம்ம சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அதோட மகிமையை சொல்லி அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம சொல்கிறோம். சகோதரருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதை கேட்டுக்கிட்டே இருக்கார். சைடில் பாப்பப்பாய் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்க 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 அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. பாபா இருக்கார், என்னை காப்பாற்றுவார், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அன்றைக்கி என்னை வீடு தேடி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணது பாபா தான். ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தார். மனைவியும் சத்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சகோதரர் ஃபுல்லாக நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு எபிசோடில் நான் சொன்ன விஷயம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அன்றைக்கி நான் சொன்ன விஷயம், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, நான் ஞானசாய் பாபாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஒரு துணி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். குருஜி துணி பூஜை பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சார். எனக்கு உடல்நிலை சீரானது அப்படின்னு நான் சொன்னேன். சகோதரருக்கு பாபாவே இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார்னு உணர்ந்து உடனே ஞானசாய் பாபா நம்பர் எடுத்து குருஜிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது காலையில் 6 மணியா அங்கே நம்ம இந்தியாவில். குருஜி கரெக்டாக அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனையை சொல்கிறாரு. நீங்கள் கவலையப்படாதீங்க, அப்படியே லைவில் இருங்க, இப்போ துணி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக துணி பூஜையை சகோதரருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஃபுல்லாக தரிசனம் பண்ணுறாரு. அன்று சச்சரிதமில் ஒரு எபிசோடு சகோதரர் படிக்கிறார். எபிசோட் நம்பர் 34, அத்தியாயம் 34 படிக்கிறார். அதில் ஆன்சர் கொடுத்துருக்கார் பாபா. ஆனால் சகோதரருக்கு அப்போ புரியலை. எனக்கு எண்டு தான் புரிஞ்சதுன்னா அது பாபா அன்றைக்கி எனக்கு காமிச்சிட்டாருங்கிறது. அது என்னங்கிறது நான் எண்டில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபர்தராக அப்படி பயணப்பட்டார். அடுத்த நாள் பயாப்சி. என்னை பயாப்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்திருக்கேன். எனக்கு அந்த பயாப்சி பண்ணுறதுக்கு என்னுடைய ரெகுலர் டாக்டர் வராமல் ஒரு வயதான பெரியவர் வருகிறார். அந்த பெரியவர் வந்து பயாப்சி பண்ணும்போது அந்த கட்டியிலேருந்து அந்த டிஷ்யூ எடுத்து தான் பயாப்சி அனுப்புவாங்க இல்லையா, அந்த கட்டியை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டார், இது கேன்சர் கட்டி இல்லை, இது ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்ட உடனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். துனி பூஜை பண்ண உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்குன்றதை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த பயாப்சி ரிசல்ட் என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எந்த கன்க்ளூஷனும் எல்லாமே வந்துருச்சு. மருத்துவர்கள் சொன்னாங்க இந்த பயாப்சி ரிசல்ட் எங்களுக்கு ஒழுங்காக வரல, இன்னொரு முறை பயாப்சி பண்ணணும், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு டேட் கொடுக்குறோன்ட்டாங்க. நான் மீண்டும் காத்திருந்தேன். பயாப்சிக்காக காத்திருந்தேன். நான் வீட்டில் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மீண்டும் எனக்கு பயாப்சி கூட்டிகிட்டு போகிறாங்க என்னைய. நான் இப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் பயாப்சி நடக்கும்போது சச்சரிதம் நான் கூட வச்சுக்கலாமா? எனக்கு எங்கள் காடு கூடவே இருப்பார் என்ன, தாராளமாக வச்சுக்கோங்கன்னாங்க. நான் குப்புறப்படுத்திருக்கேன், அப்படி தான் எனக்கு அங்கே மேலே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நான் என் கைகளுக்கு முன்னால்
சச்சரித்தை வச்சுக்கிட்டு தான் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பயாப்சி எடுத்துட்டாங்க. ரிசல்ட்டுக்காக காத்திருந்தோம். அப்போ மனைவி சொன்னாங்க, நம்ம ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம், பக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்குது, போகலாமா? சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் அந்த பாபா கோயிலுக்கு போகிறோம். பாபா ஆலயத்திற்குள் போனோம், பாபாவை வணங்கினோம். அங்கே ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஒரு ரெட் கலர் ரோஸ் எடுத்து என் மனைவியின் கைகளில் கொடுக்கிறார்கள். எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டது எனக்கு. ஏன்னா இதே நிகழ்வு 2014ஆம் ஆண்டு என் அன்னைக்கு நிகழ்ந்தது. ஒரு ரெட் கலர் ரோஸ் எடுத்து என் தாயிட்ட கொடுத்தாங்க. அடுத்த நாள் என் தந்தை இல்லை. பாபா என்ன பாபா நடக்குது என்ன? ஆனால் எனக்கு பாபா ஏதோ ஒரு நல்ல சைன் காமிச்சிக்கிட்டே இருந்தார். நீ அதெல்லாம் பயப்படாத, நான் ராங் சென்டிமெண்ட் காட்டவே மாட்டேங்கிற மாதிரி பாபா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு நேராக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு, டாக்டர் குழு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா அது, நம்ம ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் குழு பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது போல் இருக்குன்னு நினச்சிட்டு நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ டாக்டர்கள் மீட்டிங் முடிஞ்சு வந்தாங்க. அங்கேருந்து வந்த உடனே டாக்டர்கள் எங்கிட்ட கை காமிச்சிட்டே வந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கேன்சர் இல்லைங்கிறத நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு சாதாரண இன்ஃபெக்ஷன் தான், டிபி தான் வந்திருக்கு. 9 மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா பரிபூர்ண குணம் ஆகிடுவீங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. டாக்டர் அப்படி சொன்ன உடனே கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன் நான். அப்புறம் என் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதன் பிறகு நான் நன்றி சொன்னது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கோபுரம் டிவிக்கு என்னுடைய நன்றியை சொன்னேன். எனக்கு துனி பூஜையை காண்பித்தது கோபுரம் டிவி. அப்புறம் நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு துனி பூஜையை செய்து கொடுத்தது குருஜி. அந்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். சாய்நாதர் வழி நடத்துவார் நம்மை. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நம்மை வழி நடத்துவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறேன் இல்லையா? மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து சகோதரரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம். இது யாருக்கு இன்ஸ்பிரேஷனாக பாபா சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல எனக்கு இல்லையா? அது இன்னொரு 2-3 நாளில் எனக்கு ஃபோன் வந்துடும். அண்ணா, இந்த அற்புதம் எனக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம், எங்களுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்லியிருக்கிறீர்கள், எங்களுக்கும் இந்த அற்புதம் நிகழும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க என்கிட்ட. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்முடைய எல்லா எபிசோட்ஸும் ஒவ்வொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அவர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தி பாபா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். நமக்கு இந்த அற்புதத்தை சொல்லி நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் பாபா இல்லையா? உங்களுக்கு கேட்பதற்கும் எனக்கு சொல்வதற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி டைட்டிலே பிரமாதமான டைட்டில், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். என்னை மீறி எதுவும் நடக்காது, பிரமாதமாக சொல்கிறார். எப்படி நடத்தி காமிச்சார் இல்லைங்களா? அந்த 2 சகோதரிகளும் பண்ணி காமிச்சார், இந்த சகோதரருக்கும் பண்ணி காமிச்சார். என்னை மீறி எதுவும் நடக்காது, என் அருள் இருக்க உனக்கு பயம் எதற்கு, தெளிவாக சொல்கிறார். பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறார் பாபா, பர்சனலாக பேசுகிறார், உனக்குன்னே பேசுகிறாரு. அது யாருக்குன்னு நீங்கள் வேண்டிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியாது. பாபாவிடம் யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் உனக்குன்னு தெளிவாக உங்களை காமிச்சு பதில் சொல்கிறார் சாய்நாதர். நிச்சயமாக அருள் வாக்கு உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை மீண்டும் சொல்லி அடுத்த எபிசோடில் பிரமாதமான அற்புதங்களோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்ன அற்புதங்க! 3 சகோதரிகளுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கும் வேண்டுதல் எதுக்கு தெரியுங்களா? இந்த கொடிய நோய் கிருமிகளின் தாக்கம் வேண்டாம் பாபா. அப்படியே வந்துட்டாலும் இப்போ எப்படி நீங்கள் காப்பாற்றினீங்களோ சகோதரிகளையும் இந்த சகோதரரையும், அதே போல் எல்லோரையும் காத்து ரட்சியுங்கள் பாபா. இதைத்தான் நம்ம வேண்டுகோளாக வைக்க போகிறோம். வாங்க நம்ம மந்திரத்தை சொல்லுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்,
மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.